மதுரை பாண்டிமுனி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இந்த சாமியோட சிலையை யாருமே செஞ்சதில்லை. மண்ணுக்குள்ள அதுவா தோன்றுனதுதான். இந்த பாண்டிமுனியோட வரலாறை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கண்ணகி கணவன் கோவலன் கொண்டு போன சிலம்பும் மதுரை மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் மனைவியோட காணாமல் போன சிலம்பும் ஒன்னா இருந்ததால கோவலன் தான் திருடன்னு அவரை கொலை பண்ணாங்க. இதை கேள்விப்பட்ட கண்ணகி ஆக்ரோஷமாக சென்றார். மன்னனிடம் அது என்னோட சிலம்பம் தான் சொல்லி மன்னனுக்கு உண்மை தெரிய அங்கேயே உயிரை விட்டார் அந்த மன்னன். அந்த மன்னன் தான் அடுத்த பிறவியில் செஞ்ச பாவத்துக்கு முக்தி கிடைக்க ஒரு சிவபக்தனா பிறந்து வளர்ந்தார். கொஞ்ச நாள்லயே 8 அடி மண்ணுக்குள்ளேயே தவ கோலத்தில் தன்னோட உயிரை மாச்சுக்கிட்டார். அவர் மண்ணுக்குள்ளேயே அப்படியே இருந்தார். காலங்கள் போச்சு. கரூரில் இருந்து மதுரைக்கு ஒரு குடும்பம் வந்தார்கள். ராத்திரி ஆனதால மாட்டுத்தாவணி அருகே உள்ள மேலமடையில் தங்கினார்கள் பெரியசாமியும் வள்ளியம்மையும். அன்று இரவு வள்ளியம்மாள் கனவுல, நான் தான் பாண்டிமுனி, இங்கிருந்து 8 அடி மண்ணுக்குள் உள்ளேன், என்னை எடுத்து வையுங்கள், பாண்டிய நாட்டை கண்ணை போல் காப்பேன் என்று சொல்லி மறைந்தார். வள்ளியம்மை வந்த கனவை காலையில எல்லாரிடமும் சொல்றாங்க. அவங்களும் அவர் சொன்ன இடத்தில் மண்ணை தோண்டி பார்த்தா பாண்டிமுனி சாமி தெய்வமா அங்க இருந்தாரு. அந்த சாமிக்கு அங்கேயே கோவில் எழுப்பி வழிபட ஆரம்பிச்சாங்க. பாண்டிய மன்னன் மறுபிறவி எடுத்து திரும்ப சிலையா வந்ததால தான் அந்த பாண்டி சாமிய பாண்டி முனீஸ்வரர்னு நாம சொல்றோம். அந்த பாண்டி முனீஸ்வரருக்கு எல்லாரும் விளக்கேத்தி சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. இந்த மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் தொட்டில் கட்டிட்டு போவாங்க. நினைச்சது நடந்த சந்தோஷத்துல நிறைய பேர் வந்து மணியும் கட்டிட்டு போவாங்க. இந்த சாமிய கும்பிட்டா நினைச்ச